Hello guys, welcome back to the channel Learn Save with Universe. ஸோ இந்த வீடியோவில் என்ன லெசன் நம்ம பார்க்க போகிறோம், என்ன சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஓகேவா, என்னது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா வேக். என்னது வேக். ஸோ இந்த WACCன்னு இருக்குல்ல, இதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னு பார்த்தோன்னா வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த லெசன் ஃபுல்லாகவே இந்த ஒரு விஷயந்தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த வேக்கை டிரைவ் பண்ணுறதுக்காக தான் ஃபுல் லெசன்லேயும் நம்ம படிப்போம். அப்படி என்னதான் இருக்குது இந்த வேக், என்ன இருக்குது இதுக்குள்ளே, என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 4 எலமெண்ட்ஸ் இருக்குப்பா. வேக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஒன்று வந்து KE, இன்னொன்று KD, இன்னொன்று KP, ஓகேவா, இன்னொன்று KR. ஸோ இந்த 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த 4 எலமெண்ட்ஸ் இருக்கிறது தான் என்னது, இந்த வேக். கேஇன்றிருக்கு, இது என்னது, இது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, இது என்னது காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர், இது காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், இது காஸ்ட் ஆஃப் ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ். ஸோ இந்த 4 எலமெண்ட்ஸும் சேர்ந்து வரதான் என்னது அப்படின்னா இந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ நம்ம ஒரு விஷயத்துலையும் ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டிக்கு வந்து ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ காஸ்ட் ஆஃப் டெப்ட்டுக்கு வந்து ஒரு 2 டைப்ஸ் இருக்குது. காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு ஒரு 2 டைப்ஸ் இருக்குது. காஸ்ட் ஆஃப் ரீட்டைன்ட் ஏர்னிங்க்கு ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து அதுக்குள்ளே வந்து அடங்குது. ஓகேவா, என்னது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து அடங்குது. ஸோ இப்போது நம்மளுக்கு இதில் என்ன வந்து சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளுக்கு கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்பாங்கன்னா, ஒன்று இந்த காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க, இல்லை இந்த காஸ்ட் ஆஃப் டெப்ட்டில் இந்த 2 மெத்தடில் ஒரு மெத்தட், ஸோ இதில் ஒரு மெத்தட், இதில் ஒரு மெத்தட். ஸோ அப்படி கேட்டு நம்ம ஒரு மெத்தட்லேயும் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆட் பண்ணி அதை ஆவரேஜ் பண்ணி போட்டோன்னா இந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கிடைச்சிடும். இந்த லெசன் ஃபுல்லாக இவ்வளோ தான் கான்செப்ட், இதுதான் என்டையர் ஓவர்வியூ. ஓகேவா, ஓகே கைஸ், ஸோ இப்போ லெசன்குள்ளே போகலாமா? இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன பார்க்க போகிறோம், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ என்னென்னலாம் நம்ம பார்த்தோம், இப்போ 4 டைப்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த காஸ்ட் ஆஃப் டெப்ட் தான். காஸ்ட் ஆஃப் டெப்ட் நம்மளுக்கு ரிடீமபிள் அண்ட் தென் இர்ரீடீமபிள் அப்படின்னு தெரியும். எப்படி ரிடீமபிள் அண்ட் இர்ரீடீமபிள்னு தெரியும். ஸோ அந்த ரிடீமபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 - tax ப்ளஸ் ஓகே ரிடம்ஷன் வேல்யூ மைனஸ் நெட் ப்ரோசீட் டிவைடட் பை எக்ஸ். ஓகே, இந்த எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா, ஸோ ஹோல் டிவைடட் பை RV + NP டிவைடட் பை 2. ஓகே, ஸோ மேலே போடுறது அப்படியே வரும். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா இட் வில் பி ரிடீமபிள். நம்மளுக்கு ரிடீமபிளில் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, ரிடீமபிளாக நான் ரிடீமபிள், இர்ரீடீமபிளா அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, ரிடீமபிள் அப்படின்னா அந்த டெப்ட்டை நம்மளால் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே நம்மளால் வாங்கிட முடியும், ரிடீம் பண்ணிட முடியும். இர்ரீடீமபிள் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது, அப்போது வாங்கிட முடியும் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு நம்பர் ஆஃப் இயர் வந்து தெரியும். ஸோ இதான் லாஜிக். அப்போ இந்த இடத்துல நம்ம நம்பர் ஆஃப் இயர் வந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி நம்ம இதை வந்து போட்டுடலாம். இந்த இடத்துல அப்படி கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியாது, எப்போ வந்து ரிடீம் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஸோ எப்படி, இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1 - tax டிவைடட் பை நெட் ப்ரோசீட். ஸோ நெட் ப்ரோசீடுங்கிறீங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, சிம்பிள். எப்படின்னா ஃபேஸ் வேல்யூ இருக்கும், அந்த ஃபேஸ் வேல்யூவில் ப்ரீமியம்னா ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள், டிஸ்கவுண்ட்னா ஜஸ்ட்டு லெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இஷ்யூ ப்ரைஸ் ஒரிஜினலாக என்னவோ அது வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அதில் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டை லெஸ் பண்ணிங்கன்னா நெட் ப்ரோசீட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ கொண்டு போய் நீங்கள் அந்த வேல்யூவில் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா, ஓகே. ஸோ ஒரு முக்கியமான விஷயம், இந்த டேக்ஸ் அப்ளை பண்ணுறப்போ பர்சன்டேஜ்லேருந்து கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ 30% இருக்குது அப்படின்னா 0.30 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஸோ பர்சன்டேஜ் என்ன பண்ணிவிடுங்க, கன்வெர்ட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்சர் போட்டிங்கன்னா இட் வில் பி உங்களுக்கு அந்த அப்சல்யூட் ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்படி நீங்கள் பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணுங்கள், 1 - 30% தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் ஓவராலாக வந்து ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வருமானா நம்மளால் சொல்ல முடியாது கரெக்டாக வரும்னு. ஸோ என்னென்ன விஷயம்லாம் உங்களால் ப்ராப்பராக மாற்ற முடியுமோ எல்லாமே ஆக்சுவலாக அதோடைய ஒரிஜினல் வேல்யூவை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயராக இருந்தாலும் நார்மலாகவே சொல்கிறேன், அதை கம்ப்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்சரை வந்து டெரைவ் பண்ண பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அதில் அமார்டைசேஷன் ஆஃப் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அது என்னது, அமார்டைசேஷன் ஆஃப் பாண்ட்ஸ் அப்படின்னா என்ன, ஜஸ்ட் இது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் 5ல் இருக்கிறது தான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா, இதோடைய லாஜிக் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, வருஷம் வந்து ஒரு 5 வருஷம் வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த 5 வருஷத்துலையும் ஒரு அமௌண்ட் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவுட்ஸ்டாண்டிங், அதாவது பே பண்ணதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் அவங்களுக்கு 5000 அவுட்ஸ்டாண்டிங், அடுத்த வருஷம் அவங்க வந்து 4000 அவுட்ஸ்டாண்டிங் இருக்கான், அதுக்கு அடுத்த வருஷம் 3000. இது பார்த்தாவே தெரியுது 1000 ருபீஸ் தான் அவங்க கட்டுறாங்கன்னு சொல்லி. ஓகேவா, ஓகே, அப்போ அவுட்ஃப்ளோ 1000 தான், நம்மளுக்கு பார்த்தாவே இது தெரியுது. ஓகேவா, ஓகே. அப்போது கம்ப்யூட்டேஷன் அவங்க கொஷினில் வந்து கொடுக்குறாங்க 8%ன்னு சொல்லி.
ஸோ இதை நம்ம கம்ப்யூட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிச்சி இங்கே வந்து போட்டுக்கிறோம். இப்போ அவுட்ஃப்ளோ நம்ம கண்டுபிடிச்சது என்னது 1000. ஸோ ஒன்றுமே இல்லை, இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணி இங்கே டோட்டல் அவுட்ஃப்ளோவில் போட போகிறோம். அப்படியே என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணி இங்கே டோட்டல் அவுட்ஃப்ளோவில் போட போகிறோம். ஸோ இந்த டோட்டல் அவுட்ஃப்ளோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பர்சன்டேஜ், அதாவது பிவி ஃபேக்டர் பின்னாடி இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து கொஸ்டினில் நார்மலாகவே இந்த பிவி ஃபேக்டர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டுபிடிச்சி போட்டுருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதை நீங்கள் டோட்டல் பண்ணுறப்போ உங்களுக்கு வேல்யூ ஆஃப் த பாண்ட் வந்து கிடச்சிரும். ஓகே. ஸோ இது ஒரு விதமான மெத்தட். ஸோ இதுக்கான ஃபார்மேட் நம்மளால் வந்து கிரியேட் பண்ண முடியுது. இது வந்து சம் ஓரியன்டாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ காஸ்ட் ஆஃப் டெப்டில் நம்மளுக்கு வந்து இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஃபைனலாக நடத்துகிறேன், இல்லைனா ஒரு செப்பரேட் வீடியோவில் நடத்துகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அது தெளிவாக புரியும். ஏன்னா அந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இந்த ஒரு சாப்டர் மட்டும் பேஸ் பண்ணி இல்லை, நிறைய இருக்குது. நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸில் வருது, அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸில் வருது, அண்ட் தென் இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனில் வரும். ஸோ அந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அந்த ஒய்டிஎம் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு த சம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? ஓகே. ஸோ அதனால் அதை செப்பரேட் வீடியோவில் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் என்ன பார்க்க போகிறோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர், அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேருடைய டைப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட டைப்ஸ் பார்த்தோம்னா அதுவும் இதேமாரி தான், ரிடீமபிள் அண்ட் தென் இர்ரீடீமபிள். ரிடீமபிள்னா என்ன சொன்னேன், எவ்வளோ நம்மளால மீட்க முடியும், அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சேம் லைக் தட். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரிடீமபிள் ஆக்சுவலாக டேரெக்டாக கிடச்சிடும். இர்ரீடீமபிள் அப்படிங்கிறப்போ ஜஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டிவைடட் பை நெட் ப்ரொசீட், அவ்வளோதான். நெட் ப்ரொசீட்ஸும் எப்படின்னு சொல்லி நான் போன வாட்டியே சொல்லிட்டேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 5 டைப்ஸ் இதில் வந்து கவர் ஆகும். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு டைப் பார்த்தோம்னா இந்த பாருங்க, டிவிடெண்ட் ப்ரைஸ் அப்ரோச் வித் கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட். இது வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, அந்த ஈக்விட்டி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட்டை மார்க்கெட் ப்ரைஸ் ஷேரோட டிவைட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த டி அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட், பிஓ அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர். ஓகேவா? நெக்ஸ்ட் திங் கான்ஸ்டன்ட் க்ரோத். ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட், இப்போ கான்ஸ்டன்ட் க்ரோத். இப்போ கான்ஸ்டன்ட் க்ரோத் அப்படின்ட்டு வரப்போ க்ரோத்துடைய ஃபார்முலா டிஃபர் ஆகும். எப்படி க்ரோத்துடைய ஃபார்முலா நம்மளுக்கு டிஃபர் ஆகும் எப்படின்னா, அந்த டி இருக்கு இல்லையா, அந்த டிவிடெண்ட்டு, அப்போது நம்மளுக்கு அது எப்படி வரும்னா, நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் எப்படி நம்ம க்ரோத்தோட கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சி அந்த டிஓ இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பெக்டட் டிவிடெண்டில் 1+ க்ரோத்தை நம்ம ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த க்ரோத் வேல்யூ ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு D1 கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கரண்ட் ப்ரைஸ் மார்க்கெட்டோடைய என்ன பண்ணுங்கள், டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜியோட ஆட் பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, இதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா டிவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இதை வந்து டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இது வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வேறு என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, கான்ஸ்டன்ட் ஏர்னிங். நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஏர்னிங். திங்க் ஸோ திஸ் கலர் இஸ் லைட்டுன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. ஸோ இதுக்கு கான்ஸ்டன்ட் ஏர்னிங்க்கு எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே நம்ம எக்ஸ்பெக்டட் டிவைடட் பை எம்பிஎஸ் போட்டோம், இங்கே ஏர்னிங்ஸ் பர் ஷேர் டிவைடட் பை எம்பிஎஸ், அவ்வளோதான். ஏர்னிங்ஸ்னு இருக்குல்ல, கான்ஸ்டன்ட் டிவிடெண்ட் அப்போ எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் டிவைடட் பை எம்பிஎஸ். கான்ஸ்டன்ட் க்ரோத் அப்போ நம்ம க்ரோத்தோடைய வேல்யூ வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கே ஏர்னிங்ஸ்னோடனே ஏர்னிங்ஸ் பர் ஷேர் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஏர்னிங்ஸ் ப்ரைஸ் அப்ரோச் வந்து க்ரோத் இன் ஏர்னிங்ஸ். இப்போ அதே தான், போன வாட்டி கான்ஸ்டன்ட் க்ரோத் இருந்துச்சு. ஓகேவா? அப்போ அந்த டிவிடெண்டோட க்ரோத் வச்சு போடும். இப்போ க்ரோத் இன் ஏர்னிங்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி போடணும், ஏர்னிங்ஸ் டிவைடட் பை பிஓ விச் இஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ப்ளஸ் க்ரோத். ஸோ இப்போ க்ரோத்தோட தானே ஏர்னிங்ஸ் வந்து நம்ம போட சொல்கிறாங்க. ஸோ அதனால் அப்படி இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அசெட் அப்ரோச். ஓகே, கேபிட்டல் அசெட் அப்ரோச் இது வந்து எப்படின்னா சிபிஎம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ கேபிட்டல் அசெட் ப்ரைசிங் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம் இது. ரொம்ப வந்து நிறையா எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறையா வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? ஓகே. ஸோ அப்போது இதில் எப்படி காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, ஆர்எஃப்னா என்னென்ன மாதிரியான நேம்லாம் கொடுத்துருவாங்க நான் சொல்லிடுறேன் இப்போவே. ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அண்ட் தென் வந்து கவர்மெண்ட் ரேட்டு, இல்லை ரேட் ஆஃப் ட்ரெஷரி பில், இல்லை வந்து ட்ரெஷரி பில் ரேட், இப்படின்னு நிறைய நேம்ஸ் கொடுப்பாங்க. கன்ஃபியூஸே ஆகாதீங்க. ஐசிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுறதுல அவங்க கில்லாடியாக இருப்பாங்க. ஸோ எப்படின்னா, இப்போது ஒரு கிச்சனுக்கு போனோம் அப்படின்னா சோம்பை வந்து பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அப்போது இப்போ நம்ம புதுசாக சமைக்க வரவங்கள்ட்ட சோம்பேடு, அந்த பொண்ணு வந்து பெருஞ்சீரகனே அவங்க வீட்டில் இருந்திருக்கும். புதுசாக அந்த மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சோம்பேடுனா அதுக்கு தெரியாது. இந்த மாதிரி தான் ஐசியும் பண்ணுவாங்க. நம்ம ஒரு லெவலில் ஒரே வேர்டை வச்சே நம்ம படிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, அதே மீனிங் தான் இருக்கும். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்டை வச்சு நம்மளை என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து காலை வர பார்ப்பாங்க. ஆனால் நம்ம அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஓகேவா? ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் எந்த இடத்துல வந்தாலும் அதை விடவே விடாதீங்க. அதை கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. அங்கே தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை காலை வர பார்ப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பீட்டா. ஸோ இந்த பீட்டா சிம்பிள் எதுக்கு கொடுத்துருக்காங்க,
ஓகேவா? ஸோ அது பீட்டா அண்ட் தென் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர், ஓகேவா? அதுக்கப்புறம் மார்க்கெட் சென்சிட்டிவிட்டி இண்டெக்ஸ், அடுத்து மார்க்கெட் ரிலேட்டட் ப்ரைஸ், இந்த மாதிரி என்ன கொடுத்தாலும் அது பீட்டா தான். ஓகேவா? ஸோ ஏன்னா ஒரு பேராகிராஃபாக ஒரு எம்சிக்யூ உங்களுக்கு கொடுக்குறப்போ அந்த பேராகிராஃபில் இந்த வேர்டெல்லாம் இருக்கும், ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரியாது, நம்ம பீட்டான்னு மட்டும்தான் படிச்சுட்டு போயிருப்போம். அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்னது, இந்த இடத்துல ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப், இது ரெண்டுமே ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப் போட்டாலே இட்ஸ் மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம்னு தான் சொல்கிறாங்க. சரியா? என்னது மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம். இல்லை ஆர்எம் மட்டும் தனியாக கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஆர்எம் மட்டும் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஃப்ரம் த மார்க்கெட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆர்எஃப் வந்து நம்மளுக்கு தெரியும், ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகே, ஸோ ஆர்எம் டேரெக்டாக வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம இந்த மைனஸ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, டேரெக்டாக எடுத்து பீட்டாவோட மல்டிப் பண்ணாலே போதும். ஸோ அதை டேரெக்டாக எடுத்து பீட்டாவோட மல்டிப் பண்ணிவிட்டு ஸோ ஆர்எஃப்ல வந்து லெஸ் பண்ணிட்டாவே நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், இந்த காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து கிடச்சிரும். சரியா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது இதில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரியலைஸ் ஈல்ட் அப்ரோச். வாட் ரியலைஸ் ஈல்ட் அப்ரோச்? ஸோ இது என்னென்னா சிம்பிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சிங்கிள் இயர் அண்ட் மல்டிபிள் இயர் இந்த மாதிரி வந்து நம்ம கேட்டகரிஸ் பண்ணலாம். ஓகேவா? சிங்கிள் இயராக இருக்கப்போ ஜஸ்ட் இந்த சிங்கிள் ஃபார்மில் தான். ஓகே, டிபிஎஸ் ப்ளஸ் எம்பிஎஸ் ஆஃப் 1, அதாவது கரண்ட் இயர் மைனஸ் எக்ஸ்பெக்டட், ஸோ அந்த மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர். ஸோ இதை நம்ம போட்டோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அட் சிங்கிள் இயர் நம்மளுக்கு கிடச்சிடும். இதே மல்டிபிள் இயராக இருக்கப்போ நம்மளுக்கு ரியலைஸ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இனிஷியல் மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரும் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ஆல் இன்க்ளூசிவ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம YTM அப்ரோச் நடத்துகிறப்ப இதை நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இட் வில் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா காஸ்ட் ஆஃப் ரீடைன் ஏர்னிங் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் கேஷ். ஸோ இதை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த லெசன் வில் பி ஓவர். ஸோ இதை பார்த்துட்டு YTM அப்ரோச் ரெண்டுத்தையுமே சேர்த்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ வி வில் see in the next video. Until then, this is Shweta signing off. Thank you.